எக்ஸாம்ஸ் அசைன்மெண்ட் இதை பற்றி கவலைப்படாமல் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோட காலேஜ் நண்பர் ஒருத்தர் என்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லி வந்தார். அதுவும் அவருக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்கணுமா. தருண் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே ரீல்ஸ் எடுக்கணும்னு சொன்னா. சரி ஆர்டர் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஆடு நீ ஆடுற ஆடுறதுக்குலாம் மூட்டில் ஒரு இடத்துக்கு போகிறேன் வரணுமான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். சரி இருடா நானும் வரேன்னு சொல்லிட்டு என்னோட வந்துட்டான். அப்படி நாங்கள் 2 பேர் சேர்ந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கேம் சென்டருக்கு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா கேம் விளாண்டு போலி தோணுச்சு. ஸோ அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். இந்த வாட்டி நம்ம 8 பால் பூல் விளாட போகிறது கிடையாது, நம்ம பிளே ஸ்டேஷன் விளாட போகிறோம். எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் விளாட தெரியாது. நம்ம ஆள் தான் அவ்வளோ பீத்திட்டாப்ல என்கிட்ட வந்து எப்படா ஸ்பீடாக ஓடுறதுன்னு கேட்குறான். நம்ம ஆள் ஆச்சு நாக் அவுட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு. அதோட நானும் போய் எங்கள் அக்கா வீட்டில் படுத்து தூங்கிட்டு காலையில் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். நம்ம வீட்டுக்கு போன வேலையாக இருக்கிற அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா போன வாட்டியே மிச்சம் வச்சுட்டேன் எல்லாத்தையும். சரி எப்படியாவது இந்த வாட்டியாச்சும் எழுதி சப்மிட் பண்ணிடலான்னு பார்த்தேன். இன்னும் டிராயிங் பெயிண்டிங் நிறைய இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. நம்ம வாத்தியார் யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால் இதுவே முடியல. அப்புறம் நண்பர்கள் இங்கே ஒரு கார் ஸ்டிக்கர் ஓட்டினா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நினச்ச நேரம் ஆர்டரே வந்துருச்சு. அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன். நான் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இது. ஃப்ரெண்ட்ஸ் அசைன்மெண்ட் எழுதி A4 ஷீட்டே காலியாக போச்சு. அதனால் நம்ம A4 வாங்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக ஏர்டெல்லில் போய் சிம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது ஏன்னா வோடாஃபோன் காரன் நம்மளை ரொம்ப கடுப்பு ஏற்றிட்டான். எங்கே போனாலுமே நெட்ஒர்க் இல்லை. எப்படியோ 5G சிம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்கிட்ட ஹாட்ஸ்பாட் கேட்டு கெஞ்ச வேணாம். அண்ட் அப்படியே வீட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ணிச்சு அசைன்மெண்ட் எழுத. நான் எழுதிட்டு வந்து மூவி ரிவ்யூ டாபிக். எனக்கு பிடிச்ச மூவிஸ் பற்றி நான் எழுதலாம். 2 இயர்ஸ் பேக் ஒரு அயோத்தின்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அது எனக்கு பிடிக்கும். அதை பற்றி நான் எழுதிட்டு இருக்கேன். இன்னும் வேறு சப்ஜெக்ட்டில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அசைன்மெண்ட் எழுத வேண்டியது அண்ட் பயங்கரமாக தலை வர வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம இங்கே இருந்தால் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க கிளம்பிட்டேன். இவர் நம்ம ஸ்கூல் நண்பர் வருண். இவன் ஒரு பக்கம் கதை பேச என் மைண்ட் ஃபுல்லாக ஒன்றும் அசைன்மெண்ட்டை முடிக்காமல் இருக்க மேடான்னு நான் வீட்டுக்கு போய் எழுதலை ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா